ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் சிவபெருமான் அவர்கள் மொத்தம் 19 அவதார எடுத்துக்கால் சொல்லியிருக்கிறார். அந்த அவதாரோட திருநாமங்கள் ஒவ்வொன்றையும் அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அப்படி பார்க்கும்போது நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கால பைரவர், நந்தி, வீரபத்ரர், ஹனுமான், ஷரபர், சரிங்களா, அஸ்வத்தம்மன், இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். இது இந்த அவதாரில் ஏன் சிவபெருமான் எடுத்தார்னு சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம கிரகபதி அவதாரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிவபெருமான் அவர்கள் ஏன் கிரகபதி அவதாரம் எடுத்தார்? காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா விஸ்வனாக இருக்கிறவங்க விஸ்வனாரும் சுசிஷ்மதிக்கும் அழகான ஒரு பெற்றோர் வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்தோடனே மிகவும் எல்லா குடும்பத்தாரும் சேர்ந்து மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை விழா மாதிரி கொண்டாடுறாங்க. அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்காக வந்து சிவபெருமானும் பார்வதி அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா தெய்வங்களும் வந்து கலந்துக்கிறாங்க. பிரம்மா எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. பிரம்மா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா கிரகபதினு பேர் வைக்கிறார். என்னது கிரகபதினு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு 5 வயது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புனித நூல் சடங்கெலாம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு இடத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா வேதங்கள்லாம் நல்லா கற்று தேஞ்சிடுறாரு. தேஞ்சு நல்லா வல்லுநராக மாதிரி சேர்ந்து விளக்குறாரு. இந்த கிரகபதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 9 வயசு இருக்கும்போது நாரதர் என்ன பண்ணுறாரு, இந்த விஸ்வநாரெட்டியும் சுசீன்மதிக்கிட்ட சொல்கிறாரு, உங்கள் கிரகபதிக்கு வந்து கிரகபதி சரியில்லை, அந்த காரணத்தால் வந்து அவர் மரணத்தை நெருங்கிட்டாரு சொல்லிட்டு ஒரு குண்டை போடுறார். போட்டோடனே தன் பிள்ளை வந்து இறக்க போகுது, இன்னும் கொஞ்ச நாள் செஞ்சுன்னு எப்படி போய்பட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த விஸ்வனாரும் சுசிஷ்மதியும் எப்போதும் அழுது வண்ணமே இருக்கிறாங்க. இதை பார்த்த கிரகபதிக்கு அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு ஏதோ நடக்குதுன்னு. பெற்றோர் வந்து மறைக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம இதில் சிரிக்கிறாங்க, மற்றவங்க சோகமாக அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது அப்போ என்ன பண்ணுறாங்க, கிரகபதிக்கு இந்த கிரகநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு கிரகபதி கோராலா வந்து அவர் 9 வயசுலேருந்து மரணத்தை நெருங்க போகிறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிய வருது. இதனால் என்ன பண்ணுறாரு கிரகபதி, என்ன பண்ணுறாரு, தாய் தந்தையை கவலைப்படாதீங்க, நான் வந்து மரணத்தை வென்றுடுறேன், வென்று கூட நான் கண்டிப்பாக வாழுவேன், எனக்கு இப்போ வந்து ஆயுஸ் முடியாதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் நினச்சி தவம் செய்யறதுக்காக காசிக்கு போயிடுறார். காசிக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் நினச்சி இந்த கிரகபதி தவம் செய்கிறார். அங்கே வந்து தெய்வானை இந்திரனை வந்து அவர் விரும்புகிற எதையும் கேட்கும்படி அவர் விரும்புறதெல்லாம் வந்து சேர சொல்கிறாங்க. ஆனால் சேர நீங்கள் அதுக்கு தவத்தை விட்டுன்னு சொல்கிறாங்க. கிரகபதி அதை வந்து ஏற்றுக்கிறதா இல்லை. இந்திரன் சொல்கிறாரு, அவ்வளவோ சொன்னாலும் அதை மறுக்கிறார். அதனால் இந்திரனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செம்மையான கோபம் வருது. கோபம் வந்து என்ன பண்ணுறது, அவர் கையில் வச்சுருக்க வஜ்ராயத்தில் எடுத்து இந்த கிரகபதியை தாக்கிறதுக்கு முற்படுறார். தாக்க முற்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானை நினச்சி தவம் இருக்கிறார் இல்லையா, தன் பக்தனுக்கு ஒரு ஆபத்துனா சிவபெருமான் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துக்க மாட்டார் இல்லையா. அதனால் கிரகபதி தாக்க போகும்போது சிவபெருமான் அங்கே தோன்றார். சிவபெருமான் தோன்றதை பார்த்துன்னு இந்திரன் வந்து அப்படி என்ன பண்ணுற கொஞ்சம் பின் வாங்கிட்டேன்னு சிவபெருமான் என்ன பண்ணுற கிரகபதிக்கிட்ட ஆசீர்வதிச்சு நீ வந்து தீர்க்காயுசாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. கிரகபதிக்கு ரொம்ப மகிழ்ச்சி, கிரகபதி பெற்றோருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அதில் பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானை சொல்கிறாரு, இந்த வஜ்ராயுதம் இந்த கல் வஜ்ராலாம் உன்னால் கொல்லவே முடியாது, அதனால் நீ எப்பயும் போல் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பெற்றவங்களோட இருக்கலாம்னு சொல்லிட்டு சிவபெருமான் வாழ்த்தி அனுப்புகிறாரு. வாழ்த்தி அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா கிரகபதி ஒரு லிங்கத்தை பிரதர்ஷனம் பண்ணி தவம் செஞ்சார் இல்லையா காசியில், அந்த லிங்க பேர் தான் அக்னீஸ்வரராக வந்து இன்னும் காசியில் வழிபடுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா அது கிரகபதி அவதாரம் ஏன் சிவபெருமான் தானா சிங்க அவதாரமாக நரசிம்மன் அடக்கிறதுக்காக இந்த கிரகபதி அவதாரம் எடுத்தார்னு ஒரு இதில் சொல்கிறாங்க.
இப்படி சிவபெருமானுடைய அவதாரமான கிரகபதியுடைய வரலாறு இதுதான். அனைவரும் தெரிஞ்சுங்க. சிவபெருமானை வழிபடுங்க. அன்பே சிவம். அன்போடு வாழ்க. நலமுடன் பிறக்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.